ஹலோ விவாஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கட்டிரோல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ கட்டிரோல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா உருகினதுக்கப்புறம் கட் பண்ணின வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணி நல்லா ஆனியனை நல்லா நம்ம ஒரு ஆஃப் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பன்னீர் இருக்குது அப்படின்னா பன்னீர் வந்து நல்ல பொடிசாக குட்டி குட்டி க்யூப் மாதிரி பன்னீரை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் ஃப்ரை பண்ணி சிக்கனுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் மைனஸ் இல்லாமல் தான் செய்கிறேன். மைனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் மைனஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மைனஸ் சேர்க்கல. ஸோ அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அது வந்து ஒரு ஃபுட் அடிட்டிவ் சேர்த்தது, நம்ம ஹெல்த்துக்கு அது நல்லதில்லைனால நான் அது சேர்க்கல. இப்போ நம்ம வந்து துருகின கேரட், ஒரு பெரிய கேரட் நல்லா துருகி பெருசாக நல்லா துருகி எடுத்தாச்சு. அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிரோல் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்டஃப் எது வேணாலும் வைக்கலாம். வெஜிடபிள்ஸ் இதுக்குள்ளே கேப்சிகம் வச்சுக்கலாம், இல்லாட்டி சிக்கன் வச்சுக்கலாம், சீஸ் வச்சுக்கலாம். என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பொடிசாக நறுக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடி பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம சாத்தே பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சில்லி தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், பிஞ்ச் மஞ்சத்தூள், சால்ட்டு, கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போனால் போதும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஃபைனலி டொமேட்டோ, தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் தக்காளியெலாம் ரொம்ப வதங்க தேவையில்லை. ஸோ அதனால் தக்காளி லாஸ்ட்டில் தான் போடுறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேக வச்ச கார்ன் இருக்கனால வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் எது வேணுமோ அந்த ஃப்ளேவர்ஸை சேர்த்து இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்மெல் எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி போட்டு லைட்டாக அந்த மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் சீஸ் போட்டுக்கலாம். தக்காளி சேர்க்குற டைமில் நீங்கள் சீஸு, இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன், பாயில் பண்ண கார்ன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மைனஸ் 1 or 2 ஸ்பூன் மைனஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டிரோலில் நம்ம வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரோட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ரோட்டி போட்டு எடுத்துகிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டஃப் அதில் வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரோட்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி ஸ்டஃப் எல்லாம் உள்ள வச்சு உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குது அப்படின்னா பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ரோட்டி வச்சு அப்புறம் ஸ்டஃப்ஸ் எல்லாம் வச்சு ரோல் பண்ணி எடுத்து பட்டர் பேப்பர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு, இல்லாட்டி நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ரோட்டியில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் ரோட்டி ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ஸோ இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸ்டஃப்ஸ் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு. நான் ரோட்டி ஓரளவுக்கு மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். இதை விட பெருசாகவும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸை ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கட்டிரோல் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக எம்மியான டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடல்ட்டுக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எங்களோட டின்னர் கட்டிரோல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.